அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கடந்த சில நாட்களாக நம் அனைவருக்கும் இடையில பரவலாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ஆல் ஐஸ் அண்ட் ரஃபா என்ற வார்த்தை நம் அனைவருக்கு இடையிலும் பரவலாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த வார்த்தை ஏன் இப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், எதனால் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால், நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம், காசா பாலஸ்தீன் இடத்தில் உள்ள நாட்டில் உள்ள ஒரு இடம்தான் காசா. இந்த காசாவில் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த யூதர்கள், இஸ்ரேல் நாட்டில் உள்ளவர்கள் இந்த நம்முடைய சகோதர சகோதரிகள் இருக்கக்கூடிய பலஸ்தீன் நாட்டில் அணுகுண்டு வீசி கொண்டிருந்தார்கள், குமித்துக் கொண்டிருந்தார்கள். பெண் என்று பார்க்காமல், குழந்தை என்று பார்க்காமல் கொண்டிருந்தார்கள். இந்த கொடுமையை தாங்க முடியாமல் காசாவில் இருந்து தப்பித்து இடம்பெயர்ந்து வந்தவர்கள் தான் ரஃபாவிற்கு வந்த மக்கள். ரஃபாவிலும் அந்த மக்களை சுதந்திரமாக இருக்க விடாமல் அங்கும் கொலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். அணுகுண்டு வீசியவர்களை பார்க்காமல், சிறு குழந்தை என்று பார்க்காமல், பெண்மணி என்று பார்க்காமல் அநியாயமாக அங்குள்ள மக்களை கொண்டிருந்தார்கள். இதை உலக மக்கள் பார்க்காமல் இருந்திடக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் அந்த பலஸ்தீன மக்களுக்கு நியாயம் கேட்க இருக்கிறோம் என்பதை தெரிவிக்க தான் ஆல் ஐஸ் அண்ட் ரஃபா என்ற வாக்கியத்தை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதை இனிமேலாவது எதற்காக இந்த ஆல் ஐஸ் அண்ட் ரஃபா என்பதை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை தெரிந்து கொண்டு நாம் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் இன்று ஸ்டோரியிலும் ஸ்டேட்டஸிலும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்றால் அது ஆல் ஐஸ் அண்ட் ரஃபா என்பதாக தான் இருக்கும். ஆக நாளை அல்லாஹ் நம்மிடம் கேட்கும் பொழுது, உன் சகோதர சகோதரிக்கு நீ என்ன செய்தாய், அந்த இடத்தில் நீ இருந்தாயே என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது எதுவும் நாம் பதில் சொல்ல முடியாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டேட்டஸ் ஸ்டோரி வைக்கிறதால ஒன்றும் நம்ம இருக்கிறோம் என்பது மக்களுக்கு தெரியும், ஆகா இவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு. ஆனால் நாம் அல்லாஹ்விடம் நாம் எப்படி சிறந்ததாக இருப்போம் என்றால், நாம் நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். என்னவென்றால், நம்மளால் உடலால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அதற்கு பதிலாக 5 நிமிடமோ 3 நிமிடமோ அல்லது வெறும் 1 நிமிஷமாவது அந்த மக்களுக்காக, அங்க இருக்கக்கூடிய நம்முடைய உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்காக நாம் துவா செய்ய வேண்டும். யா அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை தா, பலஸ்தீன மக்களுக்கு விடுதலையை தா என்பதாக நாம் அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். இப்படி காசாவில் இருந்து இடம்பெயர்ந்து ரஃபாவுக்கு வந்த இந்த சூழலிலும் தன் மகனை இழந்த ஒரு தாய் எப்படி நீ ரசூலுல்லாஹிடம் இருக்கிறாய், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிறாய், என்னுடைய சலாத்தியர்களுக்கு எத்திவை என்று ஒரு தாய் அந்த கஷ்டத்திலும் தன் மகனிடம் பேசுகிறாள். அல்ஹம்துலில்லாஹ், اللهم لك الحمد حمدا كثيرا طيبا مبارك يا الله. بليتني يا رب في المرض قلت لك الحمد لله، قصفت بيته قلت لك الحمد لله، أسرت ابني قلت لك الحمد لله، استشهد ابني وقلت لك الحمد لله، وها الله وهل من مزيد برضه الحمد لله. حتى ترضى يا الله، أنت تريد وأنا أريد والله يفعل ما يريد. اللهم لك الحمد حمدا كثيرا طيبا مبارك. الله يسهل عليك يما، الله يحنن عليك يما، مش خساره في رمله حبيبي، بدي حج عمره بدي اعمل كمان مره عمره، خديني عندك يما، حج انا وانت يما. حاضر يما حبيبي يما، مع السلامه، سعادة رب العالمين يما، سعادة عند رسول الله يما، سعادة عند رسول الله يا حبيبي، سلم على رسول الله. ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. அவர்களுடைய ஈமானை நாம் பாராட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஈமானை வல்லநாயன் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்ற துஆவை நாம் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும்.
ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த சூழலிலும் அவர்களுக்கு ஈமான் இப்படி இருக்கிறது என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அந்த இடத்தில் இருந்தால் நம்முடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்று. ஆக அன்பார்ந்தவர்களே, இவர்களை கஷ்டப்படுத்தாமல், இவர்களை மேலும் கஷ்டப்படாமல் இருப்பதற்காக நாம் அனைவரும் அல்லாஹ்விடம் அதிகம் அதிகம் பிரார்த்திக்க வேண்டும். இதன் மூலமாக அவர்களுக்கு பலன் கிடைப்பது மட்டுமல்லாமல் நமக்கும் இதன் மூலமாக நன்மை கிடைக்கிறது என்பதை நாம் சிந்தனையை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தாயாரின் ஈமானை போல் வல்லனாய் அல்லாஹ் நமக்கும் ஈமானை அதிகப்படுத்தி தர வேண்டும், ஈமானின் பலத்தை தர வேண்டும் என்பதாக துஆ செய்ய வேண்டும். அங்கு ஷஹீதாகக்கூடிய பச்சளம் குழந்தைகள், பெண்கள் ஆக இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஷஹீத் என்ற அந்தஸ்தை வல்லனாய் அல்லாஹ் தர வேண்டும் என்ற துஆவை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பான சொந்தங்களே, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலோட வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வர